அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் ஒரு விஷயத்தை எப்படி சரியான முறையில் தெரிஞ்சுக்கலாம்? புக்கில் எழுதியிருக்கிறத படித்து தெரிஞ்சுக்கலாமா? இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஏற்கனவே சொல்லப்பட்ட விதிகளை அனுசரித்து நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? இல்லைன்னா நாலாவது ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். நாமளே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாமளே அதை பரிசோதித்து தெரிஞ்சுக்கலாமா? இதில் எது பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே நாமளே ஒரு விஷயத்த செயல்ல இறங்கி அதை செஞ்சு அதன் மூலம் பெற்ற அனுபவத்தை வச்சு ஒரு விஷயத்த நாம் மனசில் ஏற்றிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு மிளகா காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைகிட்ட. காரம்னா அதுக்கு என்னன்னு தெரியாது, காரமாக இருக்குது காரமாக இருக்குது காரமாக இருக்குது தான். என்னைக்கு அந்த மிளகாயை அந்த குழந்தை முதல்ல கடிக்குதோ அப்போ தான் அது காரம்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் காலத்துக்கும் அந்த பச்சை மிளகாயையும் அந்த காரத்தையும் அது ரிலேட் பண்ணி மனசில் ஏற்றிக்கும். என்றைக்குமே மறக்காது. பச்சை மிளகாய் காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை படிக்குதுன்னா அது மனசில் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? அது நிற்கவே நிற்காது. அதை எப்போ அந்த காரத்தை தானே அனுபவிக்குதோ அப்போ தான் அது காலத்துக்கும் அது மனசில் நிற்கும். இதுதான் இதோட தியரி. நாமளே கேள்வி கேட்டு நாமளே பரிசோதனை செஞ்சு நாமளே அதுக்கு பதிலை கண்டுபிடிச்சி அதை எங்கே அப்ளை பண்ணுங்கிற விஷயத்தையும் நாமளே தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த படிப்பு, அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு காலத்துக்கும் நம்மளுக்கு இருக்கும். அதை கொண்டு வேறு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோம். இல்லாட்டினா ஏதோ ஒரு தியரியை படிக்கிறோம், அந்த தியரியை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்ளை பண்ணுறோம், அதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நாமளே அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை புதுசாக வேறு எந்த ஒரு கான்செப்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணலாம், அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். அந்தமாரி கண்டுபிடிக்கிறது தான் இந்த சொசைட்டிக்கு பயன் அளிக்கும். அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிச்ச எத்தனை வகையான கண்டுபிடிப்புகளும் அதில் தான் அடங்குமே ஒழிய ஏதோ ஒரு தியரியை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கல. அவங்க ஒரு தியரியை மனசுக்குள்ளே வாங்கி அதை மனிதர்களோட தேவைகளுக்கு எப்படி அதை பயன்படுத்தலாம்னு சொல்லி அவங்க யோசிக்கிறப்ப அவங்களுக்கு கிடைச்ச புதுவிதமான யுக்திகள் தான் புதிய புதிய உபகரணங்களாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் எப்படி படிக்கணும்? நாமளே அனுபவித்து படிக்கிறது தான் நம்மளுக்கு என்னென்னைக்கும் பயன் தரும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.